Hello and welcome to Your Unlearning Space. Your Unlearning Space இனுடைய premier initiative for UPSC aspirants for their preliminary 2026 பார்த்தீங்க அப்படின்னா free 1 year current affairs of various government departments as well as fields. அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஹெல்த் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த வரிசையில் as far as சயின்ஸ் அண்ட் டெக் ஓரியன்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஸ்பேஸ் அப்லோட் பண்ணி இருந்திருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ ஹெல்த் பார்க்குறோம். இதை தாண்டி டிஃபென்ஸ் பார்ப்போம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக 99% கொஷின் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது பாசிபிள். கைண்ட்லி யூட்டிலைஸ் இட். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் பிகின். So Prime Minister launches nationwide HPV vaccination drive for 14-year-old girls from Ajmer, Rajasthan. HPV vaccination, human papilloma virus vaccination. This human papilloma virus which causes cervical cancers among women. Cervical cancer. இந்த cervical cancer அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் அமாங் விமென் ஆஃப்டர் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்றத பார்க்குறோம். இந்த cervical cancer எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் HPV இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால தான் வருது. மோரோவர் இட் இஸ் லைக் அ ப்ரிவென்டபிள் கேன்சர். அதர் ப்ரிவென்டபிள் கேன்சர் நம்ம பார்க்குறப்போ லிவர் கேன்சர் நம்மளால் பார்க்க முடியுது. திஸ் HPV அப்படிங்கிறது இந்த வைரஸ் ஒரு ரொம்ப காமனான ஒன்று. they are sexually transmitted infection அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் only certain form of virus progress into cancer அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஹெச்பிவியில் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 14 டைப்ஸ் ஆஃப் ஹெச்பிவி தட் கேன் பொட்டென்ஷியலி காஸ் கேன்சர். ஸோ அதில் டைப் 16 as well as டைப் 18 அப்படிங்கிறது மோஸ்ட்லி தே லெட் டு டியூமர் டெவலப்மெண்ட். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 70% ஆஃப் தி சர்விக்கல் கேன்சர்ஸ் குளோபலின்றது ஹெச்பிவி டைப் 16 as well as 18 தான் காரணமாக இருக்குது. இதில் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கண்டா, இந்தியா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியா இண்டிஜினஸ்லி ஹெச்பிவி வேக்சின் டெவலப் பண்ணியிருந்துருக்குறாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கண்டா செர்வாவேக். ஸோ சிரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா டெவலப் பண்ணியாச்சு. பட் வி சப்போஸ் டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் தி WHO. இன்னமே அப்ரூவல் வாங்கணும். ஸோ இதுக்கு இடையில் MSD பார்மசிட்டிக்கலினுடைய ஒரு நீட்டான ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்னென்னா கார்டசில் வேக்சின் டுவார்ட்ஸ் திஸ் செர்விக்கல் கேன்சர். ஸோ அதனால் நம்மகிட்ட ஏற்கனவே இண்டிஜினஸ்லி டெவலப்டு ஹெச்பிவி வேக்சின் செர்வாவேக் இருந்தாலும் கூட நம்ம இந்த ட்ரைவ் யூஸ் பண்ணலை. ஏன்னா வி சப்போஸ் டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் தி WHO. இன்ஸ்டெட் வி காட் இட் ஃப்ரம் தி MSD பார்மசிட்டிக்கல். இந்த இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேக்சினோட பேர் கார்டாசில். ஸோ நம்ம எங்கேருந்து வாங்குகிறோம் இந்த வேக்சினேஷன் அப்படிங்கிறது எது மூலமாக வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவி வேக்சின் அலையன்ஸ் மூலமாக வாங்குகிறோம். காவி வேக்சின் அலையன்ஸ் அப்படிங்கிறது குளோபல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் விச் ப்ரொவைட்ஸ் 2.6 டோசஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தர்றாங்க. ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு 1 crore டோசஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரைவுக்கு நம்மளுக்கு இனஃப் தான். ஸோ காவி வேக்சின் அலையன்ஸ் அப்படிங்கிறது குளோபல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ரிகார்டிங் தி வேக்சினேஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தாண்டி இன் 2022 ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரி குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன் இம்யூனைசேஷன் ஆஃப் தி WHO, சேஜ்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரி குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன் இம்யூனைசேஷன் ஆஃப் WHO அப்படிங்கிறது இந்த சேஜ்னா என்னன்னு கேட்டுடலாம். WHOட ஒரு பாடி. நம்மளோட இந்த செஷன் கம்ப்ளீட்டாக ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக தான் இருக்க போகுது மேக்ஸிமம். ஸோ சிங்கிள் டோஸ் ஷெடியூல் இனாஃப் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. compare with the 2 dose schedule as far as this cervical cancer is concerned. ஸோ இந்தியாவுடைய அப்ரோச் அப்படிங்கிறது இந்தியாவுடைய டெக்னிக்கல் பாடி நேஷ்னல் டெக்னிக்கல் அட்வைசரி குரூப் ஆன் இம்யூனைசேஷன் பார்த்திங்க அப்படின்னா குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு தான் இந்த வேலையை பண்ணுறாங்க. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஹெச்பிவி வேக்சின் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கார்டசில் 9, செர்வாவேக் இது எல்லாமே மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது தான், ஏற்கனவே இருக்கக்கூடிய வேக்சின்ஸ். இதில் நம்ம வாங்குறது கார்டாசில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த இம்யூனைசேஷன் ட்ரைவுக்கு. ஸோ பர்டிகுலர்லி கார்டாசில் 4 ஏன்னா குவாட்ரிவலண்ட் வேக்சின். இந்த குவாட்ரிவலண்ட் வேக்சின் அப்படிங்கிறது 4 டைப் ஆஃப் ஹெச்பிவி வைரஸ் டார்கெட் பண்ணுறாங்க. டைப் 6,
11, 16 and 18 in a single dose schedule நம்ம டார்கெட் பண்ணுறோம். இந்த டிரைவில் 14 இயர்ஸ் பெண் குழந்தைகள் தான் நம்ம வேக்சினேஷன் கொடுக்குறோம். ஸோ தோஸ் ஹூ ஹேவ் கம்ப்ளீட்டட் 14 இயர்ஸ் பட் எட் டு கம்ப்ளீட் 15 இயர்ஸ்ன்றவங்க வந்து கண்டிப்பாக அந்த டிரைவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வித் டியூ கன்சர்ன் ஃப்ரம் தயர் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா செஷன் சைட்ஸ் வேர் திஸ் இம்யூனைசேஷன் கிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் லைக் ஆரோக்கியம் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ், சப் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்குறோம். இந்த டோஸ் வந்துட்டு 0.5 ml இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் இன் தி லெஃப்ட் அப்பர் ஆர்ம். This vaccination is voluntary as well as free of cost only after the parental guidance நம்ம பார்க்குறோம். Beneficiaries may pre-register as well as schedule their appointments through the UWIN platform. We will see it. What is UWIN platform and all? We will see it. So the UWIN platform மூலமாக செஷன் பிளானிங்கு, ரிஜிஸ்ட்ரேஷன், ரெக்கார்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் நம்மளால் பண்ண முடியும். இதை தாண்டி ஈவின் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. இது மூலமாக வி குட் சி த வேக்சின் ஸ்டாக்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்டல் தான் ஈவின் போர்ட்டல். ஸோ இந்த செர்விக்கல் கேன்சருக்கான ஹெச்பி வேக்சின் சீரீஸ் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்த டைமில் இந்தியன் கவர்மெண்ட் இண்டிஜினஸ்லி டெவலப்டு ஃபார் தி டெட்டனஸ் டிப்தீரியா வேக்சின். ஸோ டெட்டனஸ் டிப்தீரியா டிசீஸ்க்கு வேக்சின் கொண்டு வந்திருக்கிறோம் 2026. வி குட் எக்ஸ்பெக்ட் இந்த டெட்டனஸ் டிப்தீரியான்றது வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த முறை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன் தி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சிவில் சர்வீசஸில். ஸோ விச் இஸ் டெவலப்டு பை சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கௌஷாலிலேருந்து டெவலப் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் வேக்சின் பார்த்தீங்கன்னா வில் பி ஆடட் டு தி யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் பை ஏப்ரல் 2026 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பிஃபோர் தட் வாட் இஸ் டெட்டனஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், வாட் இஸ் டிப்தீரியான்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெட்டனஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், அக்யூட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஸோ இது ஒரு பாக்டீரியம்னால தான் வருது. கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியத்தினுடைய ஸ்போர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கும் என்விரான்மெண்ட்டில், பர்டிகுலர்லி சாயிலில், ஆஷ் கண்டென்ட்டில், இன்டெஸ்டினல் ட்ராக்டில், ஃபேக்கசஸ் ஆஃப் அனிமல் அஸ் வெல் அஸ் ஹியூமன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹியூமனுடைய ஸ்கின்னில் வந்து அந்த ஸ்போர்ஸ் நிற்கிறதுனால என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டெவலப்ஸ் இன்டு டெட்டனஸ். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா எனி ஒன் கேன் கெட் டெட்டனஸ் பட் த டிசீஸ் இஸ் காமன் பர்டிகுலர்லி ஃபார் நியூ பார்ன் பேபிஸ் அஸ் வெல் அஸ் ப்ரெக்னென்ட் விமன். இவங்களுக்கிட்ட தான் வந்து காமனாகவும் இருக்குது, இதை தாண்டி ரொம்ப சீரியஸாகவும் இருக்குது. ஸோ திஸ் டெட்டனஸ் அக்யூர்டு த்ரூ தி இன்ஃபெக்ஷன் ஆஃப் கட் ஆர் wound with the spores of bacterium clostridium tetani. ஏதாவது காயமோ இல்லாட்டி கட் பண்ண அந்த இது இருந்துச்சுன்னா அதில் இந்த இன்ஃபெக்ஷன் படுறதுனால நடக்குது. மோஸ்ட் கேசஸ் பார்த்திங்க அப்படின்னா 14 நாள் இன்ஃபெக்ஷன் ஆகி 14 நாள்லேயே நடந்துடுது. The tetanus cannot be transmitted from person to person, which can be prevented through the immunization with the tetanus toxoid containing vaccines அப்படின்னு நம்ம சொல்கிறோம். People who recover from the tetanus do not have the natural immunity, நார்மலாக இருக்காது. They may get infected again. ஸோ இதில் நம்ம கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம எந்த ஒரு டிசீஸ்க்கான இனிஷியேட்டிவ் நம்ம கவர்மெண்ட் எடுத்திருந்தால் அதோட பேக்ரவுண்ட் நம்ம பார்த்துக்கிட்டே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் which was launched in 1985 by the Ministry of Health and Family Welfare. ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா we are providing free vaccination to the children, pregnant women against various diseases. இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 2.9 crore ப்ரெக்னென்ட் விமென் அஸ் வெல் அஸ் நியூ பார்ன் பேபிஸ் பார்த்தீங்கன்னா 2.54 நியூ பார்ன் பேபிஸ்க்கு நம்ம கொடுத்துருந்துருக்குறோம். ஸோ திஸ் ப்ரோக்ராம் ப்ரொவைட்ஸ் வேக்சினேஷன் ஃபார் நியூ பார்ன், சில்ட்ரன், அடோலசென்ட், ப்ரெக்னென்ட் விமென். எத்தனை டிசீஸ்னால் தெர் ஆர் அகைன் 12 டிசீசஸ்க்கு வந்துட்டு கொடுத்துட்ருக்குறோம். இந்த ஜாப்பனீஸ் என்செபிலிட்டிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைடட் டு தி பீப்புள் ஓன்லி இன் தி எண்டமிக் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன் ரீசன்ட் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியூ வேக்சின்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சினேஷன் 2015 ஆட் பண்ணுறோம். ரோட்டா வைரஸ் வேக்சினேஷன் 2016,
மீசில்ஸ் ருபேலா வேக்சினேஷன் 2017, நியூமோகாக்கல் கான்ஜுகேட் வேக்சின் அப்படிங்கிற 2017 நம்ம கண்டினியூஸாக ஆட் பண்ணது. ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா we will share this PDF in your video description நம்ம ஷேர் பண்ணிடுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் டிசீசஸ்க்கு இந்த வேக்சின்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் கொடுக்குறோம் ஃபார் 12 diseases 11 வேக்சினேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போது இந்த டெட்டனஸ் வேக்சினேஷன் ஆட் ஆகிருக்கு, இண்டிஜினஸ்லி டெவலப்டு டெட்டனஸ் வேக்சினேஷன். ஸோ இதை தாண்டி we have given diseases as well as description. யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடியது பாருங்கள். ஸோ டியூபர்குலோசிஸ் as we all know, ஸோ இட் இஸ் அ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இதை தாண்டி டிப்தீரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட்ஸ் த்ரோட். இப்போ டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட் லங்ஸு. இதை தாண்டி பெர்துசிஸ் அப்படிங்கிறது ஊஃபிங் காஃப் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ காஃப், கண்டேஜியஸ் காஃப் இல்னஸ். டெட்டனஸ் அப்படிங்கிறது அகைன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது கம்ப்ளீட்லி வந்துட்டு மசில் ஸ்டிஃப்னஸை கொடுத்துருது. போலியோ அப்படிங்கிறது வைரஸ் இன்ஃபெக்ஷன். இட் அஃபெக்ட்ஸ் தி நர்வ் சிஸ்டம். இட் பிகம்ஸ் தி பெர்மனன்ட் பேரலைசஸை கொண்டு வந்துடுது போலியோ. மீசில்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ ஹைலி கண்டேஜியஸ் வைரஸ் டிசீஸ், காசஸ் ஃபீவர் அஸ் வெல் அஸ் ரேஷ். ருபெல்லா அப்படிங்கிறது இது ஒரு மைல்டு வைரல் இன்ஃபெக்ஷன். இது வந்து ஃபீவர், ரேஷ் இருக்கும். இது கூட பார்த்திங்க அப்படின்னா காஃபிங், ஸ்னீசிங் எல்லாமே வரும் ருபெல்லாவில். ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறது வந்துட்டு வைரல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி லிவர் தட் பிகம் த க்ரானிக். இது கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணிடும்னா வந்துட்டு லிவர் டேமேஜை கொண்டு வந்துடும். மெனிங்டஸ் அஸ் வெல் அஸ் நிமோனியா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மெனிங்டஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி மெமரின் சரௌண்டிங் தி பிரைன் அஸ் வெல் அஸ் ஸ்பைனல் கார்டு. நிமோனியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆன் தி லங்ஸ், இன்ஃப்ளமேஷனை கொடுத்துரும். ரோட்டா வைரஸ் டயோரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன். இட் காசஸ் தி டயரியா இன் இன்ஃபேன்ஸ். நியூமோகாக்கல் நிமோனியா அப்படிங்கிறது இட் இஸ் அ, நல்லா புரிஞ்சுக்கணும், நியூமோகாக்கல் நிமோனியான்றது பாக்டீரியல் லங் இன்ஃபெக்ஷன், காசஸ் ஃபீவர் அஸ் வெல் அஸ் மேக்கிங் ப்ரீத்திங் டிஃபிகல்ட். ஜாப்பனீஸ் என்செபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மொஸ்கிட்டோ பார்ன் வைரல் டிசீஸ். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 2027 பார்த்திங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் என்செபிலிட்டிஸை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ மொஸ்கிட்டோ பார்ன் வைரல் டிசீஸ் காசிங் தி பிரைன் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்த போர்ட்டில் யூவின், ஈவின்லாம் பார்த்துருக்கீங்க. இதில் பாருங்கள் ஈவின் அப்படிங்கிறது என்ன, எலக்ட்ரானிக் வேக்சின் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறாங்க. இட் என்ஷூர் எசென்சியல் இம்யூனைசேஷன் சர்வீசஸ் டியூரிங் தி கோவிட் பேண்டமிக். ஸோ ஈவினில் வந்துட்டு பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா விச் இம்ப்ளிமெண்டட் அண்டர் தி நேஷ்னல் ஹெல்த் மிஷன் பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ இது மூலமாக திஸ் பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் ஆன் வேக்சின் ஸ்டாக்ஸ், ஃப்ளோ, ஸ்டோரேஜ், டெம்பரேச்சர் அக்ராஸ் ஆல் தி கோல்ட் செயின் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். கம்ப்ளீட்டாக வேக்சின்ஸ் லாஜிஸ்டிக்ஸை வந்துட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது ஈவின் பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூவின் பிளாட்ஃபார்ம் இருக்குது, கோவின் பிளாட்ஃபார்ம் இருக்குது. யூவின் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அஸ் வெல் அஸ் ஆப் டு ஃபைண்ட் தி வேக்சினேஷன் சென்டர் நியர் தேர் ரெசிடென்ஸ். அதுக்கு யூவின். இந்த யூவின் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வி குட் ரிஜிஸ்டர் அப் டு 10 people in one mobile number. ஸோ எய்தர் ஃபார் சிட்டிசன்ஸ், கார்டியன்ஸ், ப்ரெக்னென்ட் விமன், இன்ஃபேன்ட்ஸ், 1 year வரைக்கும், 1 to 7 year, அதே மாதிரி அடோலசன்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளால் பண்ண முடியும். which launched in 2024 October, which available in the 12 languages including English. கோவின் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் COVID-19 வேக்சினேஷன் ட்ரைவ் நம்ம பார்க்குறோம், which was launched in Jan 16, 2021. ஸோ ஈவன் இந்த கோவின் இல்லாமலையும் கூட வேக்சினேஷன் கொடுத்துருக்குறோம் ஃபார் 56 lakh people. இந்த கோவினில் மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 220 crore doses நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்து பாருங்கள், யூனியன் மினிஸ்டர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் லான்ச்சஸ் SAHI Shakhi as well as both initiatives to strengthen the responsible health AI ecosystem. ஏஐ இம்பேக்ட் சம்மிட்டில் 2 ஏஐ டூல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்துருக்கிறாங்க ஃபார் தி ஹெல்த் அட்மாஸ்பியர், ஷக்கி. ஸோ இந்த ஷக்கி கிவ்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டைரக்ஷன் ஆன் கவர்னன்ஸ், டேட்டா ஸ்டீவர்ட்ஷிப், வேலிடேஷன், டிப்ளாய்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் ஏஐ சொல்யூஷன். ஸோ இதை தாண்டி போத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கான்பூர் டெவலப் பண்ணியிருந்துருக்கிறாங்க வித் தி நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி கூட, which is a privacy preserving benchmarking platform. ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியல் வேர்ல்டு ஹெல்த் டேட்டா வித்தவுட் ஷேரிங்
ரியல் வேர்ல்டு ஹெல்த் டேட்டா வந்துட்டு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. நமக்கு என்ன கேட்கலான்டா, ஷகி போத் அப்படின்றது என்ன, அப்படி ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இட் ரிலேட்டட் டு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஏஐ. ஸோ அடுத்து ஐசிஎம்ஆர் அட்வான்சஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்டு கியாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் வேக்சின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கியாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் வேக்சின் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஐசிஎம்ஆர் பண்ணிகிட்ருக்கு. இந்த கியாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரீஜனல் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆன் தி வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன், பர்டிகுலர்லி கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, கோவா, மகாராஷ்டிரா. ஸோ இந்த கியாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ்னால் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், விச் வில் பி ஆஸ்க்ட் இன் யுவர் ப்ரிலிம்ஸ். நெக்ஸ்ட்டு, ஸோ 10th எடிஷன் ஆஃப் தி இந்தியன் பார்மோகோபியா அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க, 10th எடிஷன். இந்த 10th எடிஷனில் அந்த இந்தியன் பார்மோகோபியாவில் புதுசாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்ற பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியன் பார்மோகோபியா அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். விச் இஸ் இந்த இந்தியன் பார்மோகோபியா அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் விச் ப்ரிஸ்கிரைப் தி அஃபிஷியல் ஸ்டாண்டர்ட் ஃபார் ட்ரக் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா, மார்க்கெட்டட் இன் இந்தியா. ஸோ ட்ரக்ஸோடைய ஸ்டாண்டர்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டு தான், நாட் ஓன்லி ப்ரொடியூஸ் ஈவன் மார்க்கெட்டட் இன் இந்தியன் இதில். ஸோ இது மூலமாக அஷூரன்ஸ் ஆஃப் குவாலிட்டி மெடிசன்ஸ் அவைலபிள் இன் இந்தியான்றது வந்துட்டு அஷூரன்ஸ் பண்ணப்படுவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் செட் பை தி இந்தியன் பார்மோகோபியா அப்படிங்கிறது வந்துட்டு அத்தாரிட்டேட்டிவ், லீகலி என்ஃபோர்ஸபிள். ஸோ இந்த இந்தியன் பார்மோகோபியாவை ரிலீஸ் பண்ணுறது யாருண்டா, இந்தியன் பார்மோகோபியா கமிஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி மினிஸ்டர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ அது கொண்டு வந்துட்டு 10 years ஆச்சு. இதில் இப்போ ரீசெண்டாக ஆன்டி டிபி, ஆன்டி டயாபெட்டிக், ஆன்டி கேன்சர் மெடிசன்ஸை ஆட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இப்போது இதை தாண்டி பிளட் காம்போனன்ட் மோனோகிராஃப் ஃபார் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. பிளட் காம்போனன்ட் மோனோகிராஃப் ஃபார் டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன் அதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸ்டெப்ஸ் டு இன்க்ளூட் ஏஐ பேஸ்ட் டயக்னோஸ்டிக் டூல்ஸ். ஆக்சுவலி இப்போ சமீபத்தில் ஏஐ பேஸ்டு டயக்னோஸ்டிக் டூல்ஸ்ன்றது டெவலப் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அதில் என்னென்னு பாருங்கள், மது நெட் ஏஐ, மது நெத்ர் ஏஐ. ஸோ இது என்னென்னா, இட் எனேபிள்ஸ் நான் ஸ்பெஷலிஸ்ட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் டு கண்டக்ட் ஸ்க்ரீனிங் ஃபார் டயாபெட்டிக் ரெட்டினோபதி. டயாபெட்டிக் பீப்புளுக்கான ரெட்டினோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த மத்ரு நெத்ர் ஏஐ யூஸ் ஆகுது. Next, clinical decision support system CDSS. It is a AI solution which integrated into national telemedicine platform eSanjeevani. So இது மூலமாக வந்துட்டு enhance the consultation quality by streamlining the patient complaints entry as well as providing AI based differential diagnostic recommendation. நம்ம பார்ப்போம், நம்ம eSanjeevani பார்ப்போம். இசஞ்சீவனி மூலமாக வந்துட்டு ரூரல் அர்பன் கேப் இன் ஹெல்த்தை வந்து கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான இசஞ்சீவனி கொண்டு வந்துருக்குறோம். அது கூட சிடிஎஸ்எஸ் கனெக்ட் பண்ணிடுறாங்க. தேர்டு பார்த்திங்க அப்படின்னா காஃப் அகைன்ஸ்ட் டிபின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ சொல்யூஷன் கொண்டு வந்துருக்குறாங்க, பர்டிகுலர்லி ஃபார் தி பல்மோனரி டிபி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட், அமிர்த் பார்மசி கொண்டு வந்து 10 years ஆச்சு, அதுக்கான ஒரு எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அமிர்த் பார்மசி அப்படிங்கிற 2015 கொண்டு வந்தாச்சு. ஸோ திஸ் அமிர்த் பார்மசி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா லைஃப் சேவிங் அஸ் வெல் அஸ் எசென்ஷியல் மெடிசன் அட் டிஸ்கவுண்ட் ரேட் 50%லேருந்து 90% வரைக்கும் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். திஸ் அமிர்த் பார்மசி அப்படிங்கிறது வந்துட்டு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாருண்டா HLL லைஃப் கேர் லிமிடெட், which is the Mini Ratna Public Sector Enterprise under the Minister Health and Family Welfare. கேட்டு விட்டுருவான், அமிர்த் பார்மசி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது யார், HLL லைஃப் கேர் லிமிடெட், மினி ரத்னா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் 2.0 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதே மாதிரி நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் AMR கண்டெய்ன்மெண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைம் 2010 கொண்டு வந்தாங்க, which developed into national policy on antimicrobial resistance ன்றது early 2011 கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்ன்றது 2017 கொண்டு வந்தாங்க. வி ஆர் அலைனிங் வித் தி குளோபல் ஆக்ஷன் பிளான். ஸோ இந்த ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்ன்றது நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம வந்துட்டு மெடிசன்ஸ் கொடுக்குறப்ப அந்த மெடிசன்ஸ் வந்துட்டு என்ன ஆகுறது இல்லை அப்படின்னா வந்துட்டு பீப்புள்கிட்ட ஒர்க் ஆகுறது இல்லை, பிகாஸ் அந்த மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டியூ டு கண்டினியூஸ் அப்டேக்கிங் ஆஃப் மெடிசன்ஸ்ன்றது தான் அது நம்ம காரணமாக இருக்குது. அரௌண்ட் 5 years
2017 to 21 வரைக்கும் வந்துட்டு பிளான் 1.0 இருக்குது. ஸோ திஸ் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் நீட் ஒன் ஹெல்த் அப்ரோச்னு சொல்கிறாங்க ஃபார் இட்ஸ் கண்டெய்ன்மெண்ட். எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யணும். ஹியூமன், அனிமல், அக்ரிகல்ச்சர், என்விரான்மெண்ட் செக்டர் எல்லோரும் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் யாருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு ஹெல்த் அட்மாஸ்பியரை நம்மளால் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். இந்தியா ரீஎலெக்டட் டு கோடெக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். செக்யூர் அனானிமஸ் மேண்டேட் ஃபார் கொலாபரேட்டிவ் குளோபல் ஃபுட் கவர்னன்ஸ். கோடெக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. கோடெக்ஸ் இதை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா கோடெக்ஸ் எலிமெண்டரிஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமிஷன் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு குளோபல் ஃபுட் கவர்னன்ஸ், பர்டிகுலர்லி ஃபுட்டில் வந்துட்டு குவாலிட்டியானது, எஃபிஷியன்ட், டெவலப்மெண்ட்டாக ஈக்குவிட்டபிள் ஸ்டாண்டர்டு, ஃபுட் ஸ்டாண்டர்டை வந்து ப்ராப்பராக கொடுக்கணுன்றக்காக கொண்டு வந்தது. இதில் ஏஷியன் ரீஜனில் வந்துட்டு இந்தியா திரும்ப அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு ரீஎலெக்ட் ஆகியிருந்திருக்கு. ஸோ இன் திஸ் கமிட்டி இந்தியா பர்டிகுலர்லி ஃபோக்கஸஸ் ஆன், நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், கோடெக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ரிலேட்டட் டு ஃபுட் கவர்னன்ஸ்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதான் இந்தியா பர்டிகுலர்லி ஃபோக்கஸஸ் ஆன் டெவலப்பிங் டேட்டா பேஸ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ், பெஸ்டிசைட் ரெசிடியூஸ், வெட்டினரி ட்ரக்ஸ், மெத்தட் அனாலிசிஸ், கண்டாமினன்ஸ் இன் ஃபுட். இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த கோடெக்ஸ் எலிமெண்டரிஸ் கமிஷனில். நெக்ஸ்ட், இந்த வரிசையில் 8th செஷன் ஆஃப் தி கோடெக்ஸ் கமிட்டி ஆன் ஸ்பைசஸ் குலினரி ஹெல்ப்ஸ் இன்னாகிரேட்டட் இன் ஹவுஹாத்தின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்பைசஸ் போர்ட் ஆஃப் இந்தியா ரெண்டும் they are இப்போ ஸ்பைசஸ் போர்ட் ஆஃப் இந்தியா சர்விங் as தி செக்ரட்டேரியட் அண்டர் தி கோடெக்ஸ் எலிமெண்டரிஸ் கமிஷன். முதல்ல இது ஆக்சுவலி யூபிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்டது. கோடெக்ஸ் எலிமெண்டரிஸ் கமிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஜாயிண்ட் இன்டர் கவர்மெண்டல் பாடி பிட்வீன் தி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அண்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபார் ப்ரமோட்டிங் குவாலிட்டி ஃபுட்டு ஃபேர் ப்ராக்டிசஸ் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் இப்போ என்ன பண்ணி இந்தியாவும் வந்து இந்த கோடெக்ஸ் கமிட்டியில் வந்துட்டு மெம்பராக இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கோடெக்ஸ் எலிமெண்டரிஸ் கமிஷனுடைய 8th செஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போது சமீபத்தில் இந்தியாவில் நடந்துருக்கு. ஸோ அதில் இந்தியா என்ன பண்ணியிருந்துருக்குறாங்க அப்படின்னா, ப்ரொமோஷனல் டர்மரிக்கை வந்து சூப்பர் ஃபுட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. டர்மரிக். ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, டர்மரிக் கிராப் பற்றி தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க, விச் மைட் பி ஆஸ்க்ட் இன் யுவர் ப்ரிலிம்ஸ். ஸோ நெக்ஸ்ட், ஹெல்த் மினிஸ்டர் அட்ரஸஸ் அட் தி நேஷ்னல் ஒன் ஹெல்த் மிஷன் அசம்பிளி இன் 2025 in Delhi, Bharat Mandapam. National One Health Mission na enna, which is the unique example of whole government as well as society collaboration. So idu moolama pathina all relevant ministries, departments will work collectively for the health of human, animal, plant, environment appdin paaka mudiyudhu. So this the event nuடைய theme pathina translating knowledge to practice appdin nama paakrom. One earth, one health, one future. ஸோ இதில் ஒரு நேஷ்னல் நெட்வொர்க் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்துருக்குறாங்க. BSL-3 as well as BSL-4 laboratories. ஸோ பாரத் சேஃப்டி லெபார்ட்டரி 3 and 4 நம்ம பார்க்குறோம். இந்த பாரத் சேஃப்டி லெபார்ட்டரி வந்துட்டு என்ன பர்பஸ்க்காகண்டா, திஸ் ஹை கண்டெய்ன்மெண்ட் லேப், இந்த லேப் என்ன பண்ணுதுண்டா, ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் எமர்ஜிங் அஸ் வெல் அஸ் மியூட்டேட்டிங் பேத்தோஜன்ஸ். ஏதாவது பேத்தோஜன் வந்து டெஸ்ட் பண்ணுறப்ப வெளியில் வந்துட்டாலோ, ஒரு நியூ பேத்தோஜன் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு அதை கண்டெயின் பண்ணுறதுக்கான ஒரு லேபாக பார்த்திங்க அப்படின்னா BSL-3 and 4 வரப்போகுது. விச் எஸ்டாப்ளிஷ்டு ஆன் தி பார்ட் ஆஃப் நேஷ்னல் ஒன் ஹெல்த் ஒன் மிஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது மூலமாக நம்ம வந்துட்டு ஸ்விஃப்டாக அந்த த்ரெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நம்ம ஸ்விஃப்டாக நம்ம ரெஸ்பாண்டும் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்வே இந்தியா பார்ட்னர்ஷிப் இனிஷியேட்டிவ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நார்வே இந்தியா பார்ட்னர்ஷிப் இனிஷியேட்டிவ் விச் இஸ் பிட்வீன் தி நார்வே அஸ் வெல் அஸ் இந்தியன் கவர்மெண்ட் ஃபார் அச்சீவிங் இந்தியாஸ் நேஷ்னல் ஹெல்த் பாலிசி. நார்வே இந்தியா பார்ட்னர்ஷிப் இனிஷியேட்டிவ் இஸ் ஃபார் வாட் அப்படின்னா, ஃபார் தி ஹெல்த் ஆஸ்பெக்ட் தான், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கவர்மெண்ட்டை சேர்ந்து எடுத்த ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா IPHSODK, இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் ஓப்பன் டேட்டா கிட் டூல் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக நம்ம டெவலப் பண்ணியிருந்துருக்குறாங்க. விச் ஃபெசிலிட்டேட் அசஸ்மெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் ஹெல்ப் த ஸ்டேட்ஸ் குயிக்லி ஐடென்டிஃபை த கேப்ஸ் as well as receive the targeted support to achieve the acquired standards.
பொதுவாகவே ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் இவ்வளோ இந்த அளவுக்கு இருக்கணுன்றதை வந்துட்டு ஒவ்வொருத்துக்கும் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ IPHSODK அப்படிங்கிறது வந்துட்டு விச் டெவலப்டு பை தி நார்வே இந்தியா பார்ட்னர்ஷிப் இனிஷியேட்டிவ். ஸோ இன் ரீசெண்ட் டைம்ஸ் 78th செஷன் ஆஃப் WHO ரீஜனல் கமிட்டி ஆன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கொழும்பில் நடந்திருக்கு 78th செஷன். ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து தீம் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பாருங்கள், ஹெல்தி ஏஜிங் த்ரூ ஸ்ட்ரென்தன்டு பிரைமரி ஹெல்த் சென்டர். ஹெல்தி ஏஜிங். இப்போது இது சம்மந்தமாக இந்தியா என்ன பாலிசி வச்சுருக்குன்னு பாருங்கள். நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் கேர் ஆஃப் எல்டர்லி அப்படின்னு நம்ம வச்சுருக்கிற ஏற்கனவே பாலிசி வச்சுருக்கிறோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவில் பார்த்தீங்கன்னா வி எக்ஸ்பேண்டட் இட் டு தி ஆல் சிட்டிசன் ஏஜ்டு 70 years அண்ட் எபோன்றவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் இன்கம் நம்ம வந்துட்டு என்ன கொடுக்குறோம், ஹெல்த் சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இதில் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. மோரோவர் இந்தியா அலைன்மெண்ட் வித் UN டிகேட் ஆன் ஹெல்தி ஏஜிங், UN டிகேட் ஆன் ஹெல்தி ஏஜிங் அப்படிங்கிறது 2021 to 30 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் லான்ச்சஸ் ஸ்வஸ்தனாரி சஷஸ்த் பரிவார் அபியான் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி 8th ராஷ்ட்ரிய போஷான் மா அப்படிங்கிறது வந்துட்டு தார்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, ஸ்வஸ்த் நாரி சஷக்த் பரிவார் அபியான் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் எவர் ஹெல்த் அவுட்ரீச் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன். திஸ் இனிஷியேட்டிவ் ஜாயின்ட்லி பை தி மினிஸ்டர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், மினிஸ்டர் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். தே ஆர் ஆர்கனைசிங் மோர் தென் 10 lakh ஹெல்த் கேம்ப்ஸ் அப்படின்னு நடத்துகிறாங்க. பர்டிகுலர்லி ஃப்ரம் தி செப்டம்பர் டு அக்டோபர் 2 வரைக்கும் நடத்துகிறாங்க. அட் தி ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர், community health centers, district hospitals and other government facilities across India. இது மூலமாக early detection, screening, இதை தாண்டி லிங்கேஜஸ் between non-communicable diseases, ட்ரீட்மெண்ட்டுக்கு இடையில் லிங்கேஜஸ், அனிமியா, டியூபர்குலோஸ், சிக்கிள் செல் டிசீஸ் எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறாங்க. ஈவன் தே ஆர் கிவிங் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் டு ஒபேசிட்டி ப்ரிவென்ஷன், இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷன், வாலண்டரி பிளட் டொனேஷன், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியும் இந்த ஸ்வஸ்த் நாரி சஷக்த் பரிவாரில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இப்போ ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் தி அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் ஃபார் ஆல் அப்படிங்கிறது. இப்போ எசென்ஷியல் மெடிசன்ஸ்க்கு நல்லா பார்த்துக்கோங்க, ரெடியூஸ்ட் ஃப்ரம் 12% to 5%. சில மெடிசன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 0%. இது தாண்டி ட்ரீட்மெண்ட் அஸ் வெல் அஸ் டிஸ்போசல் ஆஃப் பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து 12% to 5%. இதை தாண்டி மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் சச்சஸ் அனஸ்தீசியா, மெடிக்கல் கிரேட் ஆக்சிஜன், பேண்டேஜஸ், டயக்னோஸ்டிக் கிட்ஸ், சர்ஜிக்கல் க்ளோஸு, குளுக்கோமீட்டர், தெர்மோமீட்டர், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12% 5% மாற்றிட்டாங்க. இதை தாண்டி UHT மில்க் அஸ் வெல் அஸ் பன்னீர், பிராண்டட் அஸ் வெல் அஸ் அன்பிராண்டட் ரெண்டுமே எக்ஸம்டட் ஃப்ரம் தி GST ஃபார் டெய்லி நியூட்ரிஷன். அது வந்துட்டு டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கட்டும்ன்றதுக்காக. இதை தாண்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் அஸ் வெல் அஸ் டயாபெட்டிக் ஃபுட்ஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் தி 12% to 5% அப்படின்னு பார்க்குறோம். ப்ரிசர்வ்டு ஃபிஷ், ஃப்ரூட் பல்ப், ஜூஸ் பேஸ்டு ட்ரிங்க்ஸ், பெவரேஜஸ் கண்டெய்னிங் மில்க் ரெடியூஸ்டு ஃப்ரம் தி 12% GST to 5% GST அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் கேட்டு விட்ருவோம், ஏன்னா GST வச்சு நிறைய கொஷின்ஸ் கேட்டுருக்கிறான் 2018-19. ஸோ ஆன் தி லைன் ஆஃப் இட் தே மைட் ஆஸ்க். நெக்ஸ்ட் பாருங்கள், யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி லான்ச்சஸ் ஸ்ரேஷ்த் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரேஷ்த், இந்த ஸ்ரேஷ்த்ன்ற இனிஷியேட்டிவ் ப்ரொப்போஸ் பண்ணது யாருண்டா CDSCO, சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ப்ரொப்போஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க ஃபார் இம்ப்ரூவிங் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ். ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டினுடைய ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் ஸ்ரேஷ்த்ன்ற இனிஷியேட்டிவ். ஸோ விச் இஸ் தி ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் நேஷ்னல் இனிஷியேட்டிவ் நம்ம சொல்லலாம். ஸோ CDSCO ப்ரொப்போஸ் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட், ஸ்டெப்ஸ் டேக்கன் ஃபார் தி பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தே ஆர் கால்டு திவ்யஞ்சன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். திவ்யஞ்சன். ஸோ அவங்களுக்காக கொண்டு வர ஒரு மேஜர் இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா நிர்மயா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். பார்த்து வச்சுக்கோங்க, நிர்மயா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் விச் ப்ரொவைட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் தி PWD ஆஃபரிங் அப் டு 1 lakh கவரேஜ் வித்தவுட் ப்ரீ இன்சூரன்ஸ் மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் 2011 என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிப்ரிவேஷன் கிரிட்டீரியாவில் இந்த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இன் தி நேம் ஆஃப் டிசேபிள்டு மெம்பர், நோ ஏபிள் பாடிட் அடல்ட் மெம்பர் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இப்போது அண்டர் தி ராஷ்ட்ரிய ஆரோக்கிய நிதி, ராஷ்ட்ரிய ஆரோக்கிய நிதி விச் இஸ் தி அம்பர்லா காம்பனண்ட் எதுலண்டா ஹெல்த் மினிஸ்டர் கேன்சர் பேஷண்ட் ஃபண்டு காம்பனண்ட்டில் இருக்கிறது. இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப் டு 15 lakh அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் புவர் பேஷண்ட் சஃபரிங் ஃப்ரம் கேன்சருக்கு கொடுக்குறாங்க. ஆஸ்திரிய ஆரோக்கிய நிதி, ராஷ்ட்ரிய ஆரோக்கிய நிதி. Next, ICMR organizes ICMR Shine Initiative, SHINE, Shine Initiative. Shine mean Science, Health, Innovation for Next Generation Explorers. ஸோ ICMR வந்துட்டு இந்த சயின்ஸ் அண்ட் ஹெல்த் இன்னோவேஷனில் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். இட்ஸ் லைக் அ செமினார். சைன் இனிஷியேட்டிவ்னு என்னன்னு கேட்டு விட்ருவான், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேஜரான இனிஷியேட்டிவ்ஸ் இந்த வருஷம் நடந்தது பார்த்தோம். இப்போ மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் அஸ் ஃபார் அஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இஸ் கன்சர்ன், இதில் சில நியூ இனிஷியேட்டிவ் வரது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர். ஸோ இந்த ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர்ன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி ஃபஸ்ட் காம்பனண்ட் ஆஃப் த மேஜர் ஸ்கீம், ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் இன் ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் அதில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட் தான். ஸோ இது என்ன அப்படின்டா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்னு தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதை ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் நம்ம மாற்றிருக்கிறோம் பை அப்கிரேடிங் தி சப் ஹெல்த் சென்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அண்டு ரூரல் அண்ட் அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர். ஸோ அதை சப் ஹெல்த் சென்டர் அப்கிரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரூரல் அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்கிரேட் பண்ணி அதுக்கு ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் நம்ம பேர் வச்சுருக்கிறோம். இதனுடைய எய்ம் என்ன அப்படின்டா இட் வில் ஒர்க் அஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் பிரைமரி ஹெல்த் கேர். ஓகே, இது மூலமாக ரீப்ரொடக்டிவ் சைல்ட் ஹெல்த் பார்க்குறாங்க, கம்யூனிகபிள் டிசீசஸை செக் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் நான் கம்யூனிகபிள் டிசீஸையும் செக் பண்ணிடுறாங்க. இதர் ஹைப்பர் டென்ஷன், டயாபெட்ஸ், இதை தாண்டி 3 காமன் கேன்சர்ஸ், ஓவரல் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், செர்விக் கேன்சர், இது எல்லாமே செக் பண்ணிடுறாங்க இன் தி ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரில். நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத் PMJAY, ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் பீன் பார்ட் ஆஃப் தி ஆயுஷ்மான் பாரத், இதோட செகண்ட் காம்பனண்ட் விச் இஸ் தி லார்ஜ்லி பப்ளிக்லி ஃபண்டட் ஹெல்த் அஷூரன்ஸ் ஸ்கீம் இன் தி வேர்ல்ட் விச் ப்ரொவைட்ஸ் 5 lakh பெர் ஃபேமிலி பெர் இயர் ஃபார் செகண்டரி அஸ் வெல் அஸ் டெர்ஷரி ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு ஆயுஷ்மான் கார்ட்ஸும் நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 2025க்கு பக்கத்தில் அரௌண்ட் 42 crore ஆயுஷ்மான் கார்ட்ஸ் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்குறோம் சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன் ஆஃப் தி ஸ்கீம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த PMJAYயில் பார்த்தீங்க அப்படின்னா 49%, அப்ராக்சிமேட்லி 49% ஆஃப் தி டோட்டல் ஆயுஷ்மான் கார்ட்ஸ் கிரியேட்டட் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபார் தி விமென் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி டோட்டல் ஆத்தரைஸ்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸில் 48% பார்த்தீங்கன்னா ஃபார் தி விமென் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன் ரீசெண்ட் டைம் இன் 2024 பிரைம் மினிஸ்டர் லான்ச்டு ஆயுஷ்மான் வயவந்தனா கார்டு. ஆயுஷ்மான் வயவந்தனா கார்டு 2024 கொண்டு வந்துருக்கிறாங்க. Under which senior citizens of age 70 years and above will be provided all the benefits of PMJAY irrespective of the socio-economic conditions. ஏன்னா இதில் வந்துட்டு ஆயுஷ்மான் வயவந்தனா கார்டு மூலமாக 70 years and above இருக்கவங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்லி கொடுத்துட்றாங்க. இதை தாண்டி ஆயுஷ்மான் ஆப்ன்றது ஆண்ட்ராய்டு பேஸ்ட் ஆப்பு விச் இஸ் லான்ச்டு பை தி நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டின்னு பார்க்குறோம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃப் வெரிஃபிகேஷன் ஃபீச்சர் அதில் இருக்குது. இதை தாண்டி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் அதில் கொடுத்துருக்குறாங்க. ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன், OTP ஆத்தென்டிகேஷன், ஐரிஸ், ஃபிங்கர் பிரிண்ட் ஃபார் தி ஆயுஷ்மான் கார்டு கிரியேஷன். நீங்கள் வந்து ஆயுஷ்மான் ஆப் மூலமாக உங்களால் வந்துட்டு ஆயுஷ்மான் கார்டு க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்துட்டு ஆத்தென்டிகேஷன் இத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் காம்பனண்ட் ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் which is the largest pan-India scheme for strengthening the healthcare infrastructure across the country அப்படின்னு பார்க்குறோம். This particular scheme focus on developing the capacities of the health infrastructure as well as institutions at the all level, primary, secondary, tertiary அப்படின்னு பார்க்குறோம். So this particular mission targets to build an IT-enabled disease surveillance system also. Blockல, districtல, regionalல, national லெவலில் பார்த்துக்கிறோம். Next, Ayushman Bharat Digital Mission, which was launched in September 2021. So, the Government of India initiative, Citizen-Centric Interoperable Health Ecosystem.
ஒரு இண்டிவிஜுவல் மெம்பர்னுடைய ஹெல்த் டேட்டா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கிறது. ஸோ இதன் மூலமாக சிட்டிசன்ஸ் கேன் செக்யூர்லி ஸ்டோர் அண்ட் அக்சஸ் தேர் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், எய்தர் ப்ரிஸ்கிரிப்ஷன், டயக்னோஸ்டிக் ரிப்போர்ட், ஈவன் டிஸ்சார்ஜ் சம்மரிஸ், இது எல்லாத்தையுமே கொடுக்க முடியும். ஸோ சப்போஸ் இவங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஹெல்த் ப்ரொவைடர்ஸ்கிட்ட இவங்ககிட்ட கன்சென்ட் வாங்கி தான் என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஸோ த கோர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படிங்கிறது 4 காம்பனன்ட் இருக்குது, 4 ரிஜிஸ்ட்ரி இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட், ஆயுஷ்மான் பாரத், இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயுஷ்மான் பாரத் ஃபார் ஹெல்த் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரி, ஹெல்த் ஃபெசிலிட்டி ரெஜிஸ்ட்ரி, ட்ரக் ரெஜிஸ்ட்ரி, 4 ரெஜிஸ்ட்ரி இருக்குது. இதை தாண்டி இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறப்போ 3 கேட்வேஸ் மூலமாக பாஸ் ஆகுது. ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சல்ட் மேனேஜர், இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹெல்த் கிளைம்ஸ் எக்ஸைஸ், யூனிஃபைடு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த 3 விஷயங்கள் மூலமாக டேட்டா ஃப்ளோ நடக்குது. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இனிஷியேட்டிவில் ஒரு காம்பனண்ட். இட் இஸ் தி 14 digit யூனிக் நம்பர் விச் ஃபெசிலிட்டேட் ஹேசல் ஃப்ரீ அக்சஸ் ஆஃப் ஹெல்த் இன்ஃபர்மேஷன். அதாவது 14 digit யூனிக் நம்பராக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து அந்த டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் ஈஸிலி அக்சசபிள் டு இண்டிவிஜுவல் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், ஈவன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பேஸ்ட் ஆன் தி இண்டிவிஜுவல்ஸ் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த ஆயுஷ்மான் பாரத் வாட் எவர் இட் இஸ், ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அந்த 4 காம்பனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா விச் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி. பாருங்கள், நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி இஸ் தி அபெக்ஸ் பாடி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் இந்தியாஸ் ஃப்ளாக்ஷிப் பப்ளிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் விச் இஸ் கால் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி. ஸோ இவங்க தான் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நேஷ்னல் ஹெல்த் ஏஜென்சின்னு ஒன்று இருந்துச்சு. பிகாஸ் இட் ஓக்கஸஸ் சொசைட்டி 2018 நேஷ்னல் ஹெல்த் ஏஜென்சின்னு கொண்டு வந்திருந்தாங்க. இட் ஓக்கஸஸ் சொசைட்டி. அதனுடைய சக்ஸஸர் தான் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். திஸ் நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி செட்டப் டு இம்ப்ளிமெண்ட் தி PMJAY. The National Health Authority governed by governing body which is chaired by the Union Minister of Health and Family Welfare. This particular NHA headed by the Chief Executive Officer. So who will be the officer rank of secretary who manages its affairs. In the state level பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சிஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் சொசைட்டி அட் ட்ரஸ்ட் ஹேவ் பின் செட் அப் பை தி ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது அந்தந்த ஸ்டேட்ஸ் தான் கொண்டு வர்றாங்க. They have the full autonomy over implementation of the scheme in the state, including extending the coverage to the non-SCCC beneficiary. ஏன் அப்படின்னா நான் SCCC டேட்டா வச்சு தான் நம்ம அந்த ஆயுஷ்மான் பாரத்ன்ற இன்சூரன்ஸ் வந்து நம்ம அவைலபிள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால் non-SCCC பெனிஃபிஷியரிக்கும் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். இந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 90% மேலே அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன யோசிச்சிருக்கிறோம்டா, ஜீரோ மீசல்ஸ் ரூபெல்லா கேம்பெயின் அப்படிங்கிறது வந்துட்டு ஏப்ரல் 2025 கொண்டு வந்துருக்கிறோம். டு அச்சீவ் தி மீசல்ஸ் ரூபெல்லா எலிமினேஷன் பை 2026. இது கொஷின்லாம் கேட்கலாம். மீசேல் ரூபெல்லா கேம்பெயின், அதாவது இந்த 2 இதையும் பார்த்தீங்கன்னா 2026 மீசேல் ரூபெல்லா வந்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம் இந்த டிசீசஸை அப்படின்னு நம்ம கேட்டிருந்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மீசேல்ஸ்னால் என்னன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்புறம் ரூபெல்லானா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. மீசேல்ஸ் இஸ் தி எக்ஸ்ட்ரீம்லி கண்டேஜியஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன். இட் யூஸ்வலி காசஸ் ஹை ஃபீவர், ரேஷஸ், காஃப், மசில் பெயின், ஹெட்ஏக், ரெட் ஐஸ். ஸோ இதை தாண்டி இட் கேன் ஆல்சோ காஸ் சிவியர் சிம்டம்ஸ் சச் அஸ் நிமோனியா ஆர் பிரைன் ஸ்வெல்லிங் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இட் மைட் லெட் டு டெத். இதே இது ருபெல்லா அப்படிங்கிறது அனதர் வைரல் இன்ஃபெக்ஷன் தட் கேன் காஸ் சிமிலர் சிம்டம்ஸ் வைல் இட் இஸ் மைல்ட் இன் சில்ட்ரன் அஸ் வெல் அஸ் அடல்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இட் மைட் கோ இன் டு காம்ப்ளெக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் டியூரிங் தி ப்ரெக்னன்சி சச் அஸ் மிஸ்கேரேஜஸ், ஸ்டில் பர்த் டிஃபெக்ட்டு, இதெல்லாமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மீசேல்ஸ் ருபெல்லா அப்படிங்கிறது வந்துட்டு வேக்சினேஷன் கேம்பெயின் 2017 தான் இந்தியாவில் ஆரம்பித்தாங்க. ஸோ இட் இஸ் அ ஒன் டைம் இம்யூனைசேஷன் கேம்பெயின் ஃபார் ஆல் த சில்ட்ரன் பிட்வீன் தி 9 months and 15 years. கேர்ஃபுல், 9 months and 15 years. ஃபஸ்ட்டு டோஸ் பார்த்தீங்கன்னா
9 to 15 மந்த்ஸில் போட்டுருவாங்க. செகண்ட் டோஸ் பார்த்தீங்கன்னா 16 to 24 மந்த்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாஸ் டிபி முக்து பாரத் அபியான், அதாவது நேஷ்னல் டிபி எலிமினேஷன் மிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இட் காட் தி குளோபல் ரெக்கக்னிஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அஸ் பர் தி குளோபல் டிபி ரிப்போர்ட் 2024 பார்த்தீங்கன்னா பை திஸ் இந்தியாஸ் ஜர்னி இன்சிடென்ட் ரேட் ஆஃப் டிபி அப்படிங்கிறது வந்துட்டு 21% டிக்ளைன் ஆகிருக்கு. 1 lakh பீப்புளில் 237 இருந்தது, இப்போ 187 தான் இருக்குது 1 lakhல இன் 2024. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா டிபி டெத்ஸ் அப்படிங்கிறது 25% குறைஞ்சிருந்துருக்கு. 28 per lakh பாப்புலேஷனில் 28 டெத் இருந்த இடத்துல இப்போ 21 தான் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். இதை தாண்டி டிபி ட்ரீட்மெண்ட் கவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் 9 இயர்ஸில். ஃப்ரம் 53% இன் 2015 வந்துட்டு 92% 2024 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த டிபினா என்ன? டியூபர்குலோசிஸ் which is caused by the bacterium or germ called Mycobacterium tuberculosis. ஸோ இந்த மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னால மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது. அதர் மைக்கோபாக்டீரியானாலையும் வரும், சச்சஸ் மைக்கோபாக்டீரியம் போவிஸ்னாலையும் இது வரும். ஸோ இட் யூஸ்வலி அஃபெக்ட்ஸ் தி லங்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுமாண்டா கிடையாது, அதர் பார்ட்ஸ் ஆஃப் பாடி அஃபெக்ட் பண்ணுது, பிரெயின், கிட்னி, ஸ்பைன் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. டிபி கேன் அஃபெக்ட் போத் லங்ஸ் as well as lymph nodes அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நாட் எவ்ரி ஒன் அஃபெக்டட் வித் டிபி பிகம் சிக்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்டிவ் டிபி, இன்ஆக்டிவ் டிபின்னு நம்ம சொல்கிறோம், இல்லாட்டி லேட்டன்ட் டிபி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இன்ஆக்டிவ் டிபினா என்ன, இல்லாட்டி லேட்டன்ட் டிபி இன்ஃபெக்ஷன்னா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பீப்புள் வித் டிபி அப்படிங்கிறது டிபி ஜெர்ம்ஸ் இருக்கும், பட் தே do not have the active டிபி disease. They do not feel sick, they do not have any symptoms, cannot spread TB. அவங்க டிபியை ஸ்ப்ரெட் பண்ண நிலைமை இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த டிபி ஜெர்ம்ஸ்க்கு அகெயின்ஸ்டான இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது டெவலப் ஆகாம விட்டுட்டா தான் தே பிகம் ஆக்டிவ் டிபி பர்சன்ஸாக மாறுவாங்க. வித்தவுட் ட்ரீட்மெண்ட் பீப்புள் வித் இன்ஆக்டிவ் டிபி கேன் டெவலப் ஆக்டிவ் டிபி டிசீஸுக்கு கொண்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்டி டிபி ட்ரக்ஸ் இப்போ சமீபத்தில் கொண்டு வந்த என்னென்னு பாருங்கள். பெடாக்குலின், இது யூபிஎஸ்சியில் கேட்ட கொஷின் தான். பெடாக்குலின் அப்படிங்கிற யூபிஎஸ்சியில் ஒரு முறை கேட்டுருந்துருக்குறாங்க. டெலமேனிட் அப்படிங்கிறது, இதை தாண்டி ப்ரீட்டோமேனிட், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறது. திஸ் ட்ரக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தி ட்ரீட்மெண்ட் ரெஜிம் ஆஃப் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபி இன் காம்பினேஷன் ஆஃப் அதர்ஸ். இது கண்டிப்பாக கேட்பான், இது யூபிஎஸ்சியில் கேட்டது தான். பெடாக்குலின், டெலமேனிட், ப்ரீட்டோமேனிட் இது எல்லாமே. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ரிஜைம்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட்டர் ஓரல் எம்டிஆரும் இருக்குது, இதை தாண்டி லாங்கர் ஓரல் எம்டிஆரும் இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு ஓரலாக கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ். நெக்ஸ்ட்டு நிக்ஷாய் போஷன் யோஜனா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நிக்ஷாய் போஷன் யோஜனான்றது வந்துட்டு டிபி பீப்புள்கிட்ட அண்டர் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் தி டிபி. அதனால் 2018 கொண்டு வந்த ஒரு இனிஷியலி பார்த்தீங்கன்னா டிபி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு 500 per month டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபார் தி நியூட்ரிஷன் ஆஃப் டிபி பேஷண்ட்ஸ். நவ் இட் பீன் டபுள்டு, இன்சென்டிவ் வந்துட்டு 500 to 1000 rupees அப்படிங்கிறது பெர் மந்த் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நிக்ஷாய் மித்ரா இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விச் வாஸ் லான்ச்ட் இன் September 9, 2022 பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்ஜெக்டிவ் என்னென்னா டு ப்ரொவைட் அடிஷ்னல் சப்போர்ட் டு டிபி பேஷண்ட்ஸ் இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் தி ட்ரீட்மெண்ட் அவுட்கம்ஸ். ஸோ ஆகுமெண்ட் த கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் அஸ் வெல் அஸ் லெவரேஜ் தி கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டிவிட்டி. ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு டிபி பீப்புளுக்கு அடிஷ்னலாக நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்கான ஒரு இதுதான். இது வந்து நாட் ஓன்லி டிபி பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அண்டர் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது டிபி பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் வல்னரபிள் பீப்புள் டு டிபி பர்டிகுலர்லி அமாங் தி ஃபேமிலி மெம்பர்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நிக்ஷாய் மித்ரா இனிஷியேட்டிவில் நம்ம இவங்க கொடுக்குறாங்க. நிக்ஷாய் மித்ரா இனிஷியேட்டிவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிபி பேஷண்ட்ஸ்க்கான நியூட்ரிஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நிக்ஷாய் மித்ரா இனிஷியேட்டிவ்ன்றோம். நெக்ஸ்ட் நேஷ்னல் எய்ட்ஸ் அண்ட் எஸ்டிடி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஃபேஸ் 5க்கு போயிருக்கிறாங்க. 2023 2026 நம்ம பார்க்குறோம். ஸோ which is the central sector scheme which is fully funded by the government of India நம்ம பார்க்க போகிறோம். இதை தாண்டி
இந்த 2023-24 டார்கெட்டில் அட்டைன்மெண்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3.3ல என்ன சொல்லுன்னா எண்டிங் ஹெச்ஐவி எய்ட்ஸ் எபிடமிக் அஸ் தி பப்ளிக் ஹெல்த் த்ரெட் அப்படின்றதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க கவர்மெண்ட்டு. இதில் ஒரு மிஷன் சம்பார்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, விச் இஸ் தி கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்க்ரீனிங் அஸ் வெல் அஸ் ட்ரான்சிஷன் த்ரூ தி டொலிட் கிராவிர் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் ரெஜைம் அப்படின்னு பார்க்குறோம். கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்க்ரீனிங் ஃபார் தி ஹெச்ஐவி மிஷன் சம்பார்க். நெக்ஸ்ட் மேட்டர்னல் ஹெல்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எம்எம்ஆர் மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் விச் இஸ் தி டிஃபைன் அஸ் நம்பர் ஆஃப் மேட்டர்னல் டெத்ஸ் டியூரிங் தி கிவன் பீரியட் பெர் 1 lakh லைவ் பர்த் அப்படி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேட்டா வந்து யார் கொடுக்குறாங்க? ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் 88 பெர் லேக் லைவ் பர்த் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 2014 பார்த்தா 130 இருந்துச்சு. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருந்துருக்குறோம் அப்படின்னா வந்து அஸ் பர் தி நேஷ்னல் ஹெல்த் பாலிசி டார்கெட் எம்எம்ஆர் அப்படிங்கிறது வந்துட்டு 100/lakh லைவ் பர்த் பை 2020 நம்ம பார்த்தோம். இதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி கோல் டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருந்துருக்குறாங்க. அது என்னென்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த இந்த டேட்டா 100 per lakh லைவ் பர்த்ன்றது வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் 30, கேரளா 30, தமிழ்நாடு 35, மகாராஷ்டிரா, குஜராத், ஜார்க்கண்ட், தெலுங்கானா, கர்நாடகா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்தெந்த ஸ்டேட்டில் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆந்திரா ஆல்மோஸ்ட் சாதாரண ஸ்டேட்ஸு ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா. நார்த்தில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவும் குஜராத் மட்டும் தான் வந்துருக்கு. நெக்ஸ்ட் கீ இனிஷியேட்டிவ் ஃபார் மெட்டர்னல் ஹெல்த் அப்படின்ட்டு பார்த்தோம்னா சுரக்ஷித் மத்ருவ ஆஸ்வாசான் அப்படின்ற ஒரு ஸ்கீமு விச் ப்ரொவைட்ஸ் assured, dignified, respectful, quality health care at no cost, zero tolerance for the denial of services for every women as well as newborn visiting the public health facility. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு சர்வீஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்துருக்கணும். பர்டிகுலர்லி த்ரூ திஸ் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் எண்டிங் ப்ரிவென்டபிள் மெட்டர்னல் அஸ் வெல் அஸ் நியூ பார்ன் டெத் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம். ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம்ன்றது வந்து இட் என்டைட்டில்ஸ் ஆல் ப்ரெக்னென்ட் விமன் டெலிவரிங் இன் தி பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன். வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஆல் ப்ரெக்னென்ட் விமன் டெலிவரிங் இன் தி பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் அப்சல்யூட்லி ஃப்ரீ அண்ட் நோ எக்ஸ்பென்ஸ் டெலிவரி. கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கும். இதை தாண்டி டெலிவரிக்கான நோ எக்ஸ்பென்ஸ் கிடையாது, இன்க்ளூடிங் சிசேரியன் செக்ஷன். இதில் அடிஷ்னல் என்டர்டெயின்மெண்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்க? ஃப்ரீ ட்ரக், கன்சியூமபிள்ஸ், ஃப்ரீ டயட் டியூரிங் தி ஸ்டே, ஃப்ரீ டயக்னோஸ்டிக்ஸ், ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃப்ரீ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இஃப் ரெக்வயர்ட். இதை தாண்டி வந்து சிக் இன்ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அப் டு 1 year ஏஜ் வரைக்குமே வந்துட்டு இந்த ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரமில் அது கவர் ஆகுது. பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ருவ அபியான். ஸோ பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ருவ அபியான் ப்ரொவைட்ஸ் ஃபிக்ஸ்டு டே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அஷ்யூர்டு காம்ப்ரஹென்சிவ் குவாலிட்டி ஆன்டிநேட்டல் கேர். ஸோ செக்கப் தான் ஆன்டிநேட்டல் கேர் ஆன் தி 9th day of every month கொடுக்குறாங்க டு ஆல் ப்ரெக்னென்ட் விமென் their 2nd and 3rd trimesters ஆஃப் ப்ரெக்னன்சிக்கு கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸ்டெண்டட் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ருவா ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிக்கு கொடுத்துருந்துருக்குறாங்க. இவங்க இது மூலமாக வந்துட்டு சேஃப் டெலிவரி அப்படிங்கிறது வந்துட்டு பாசிபிளாக இருக்குன்றக்காக இன்க்ளூட் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஸோ சேஃப் மதர்ஹுட் இன்டர்வென்ஷன் அண்டர் நேஷ்னல் ஹெல்த் மிஷன். நேஷ்னல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே வருது. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அமாங் ப்ரெக்னென்ட் விமென் தான். ஜனனி சுரக்ஷா யோஜனா இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அமாங் ப்ரெக்னென்ட் விமென், பர்டிகுலர்லி வீக் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இருக்கவங்களுக்கு, விமென் ஃப்ரம் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், பிபிஎல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ இது மூலமாக வந்துட்டு வி சப்போஸ் டு ரெடியூஸ் தி நியோநேட்டல் மோர்டாலிட்டி ஆஸ் வெல் அஸ் மெட்டர்னல் மோர்டாலிட்டி. நெக்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் அபார்ஷன் கேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் இன் தி காம்போனன்ட் ஆஃப் RMNCH+A ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ன்றது வந்துட்டு கவர்னடு பை மெடிக்கல் டெர்மினேஷன் அஸ் வெல் அஸ் ப்ரெக்னன்சி ஆக்ட் 1971. இது மூலமாக விமனுடைய ஹெல்த்து அப்படிங்கிறது வந்துட்டு சேஃப் அண்ட் லீகல் அபார்ஷன் வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஆன் தி சேஃப்டி அஸ் வெல் அஸ் குவாலிட்டி ஆஃப் தி ஹெல்த்ன்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கேர் தான் சிஏசி. நெக்ஸ்ட் சைல்டு ஹெல்த்தை பொறுத்தவரை என்னென்ன இண்டிகேட்டர்ஸில்
பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நம்ம பார்க்கலாம். as per the recent sample registration system released by the Register General of Indiaவில் பார்த்தீங்கன்னா அண்டர் 5 மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு டிக்ளைன் ஆகிருக்கு. 35 per 1000 லைஃப் பர்த்தில் இருந்துட்டு 29 per 1000 லைஃப் பர்த்தாக குறைஞ்சிருந்துருக்கு. ஸோ இதில் நியோ நேட்டல் மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டிக்ளைன் ஆகிருந்திருக்கு. 22 இருந்தது, இப்போ 19 தான் இருக்குது. ஸோ நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்குறாங்க. அரௌண்ட் 13 ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்குறாங்க. கேரளான்ற ஒன்று தான் சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. தமிழ்நாடு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லி, மகாராஷ்டிரா, ஹிமாச்சல், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா, பஞ்சாப், தெலுங்கானா, குஜராத், உத்தரகாண்ட் இவங்க எல்லாமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்குறாங்க. அஸ் பர் எஸ்டிஜி 2030 டார்கெட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அண்டர் 5 மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு 1000 லைஃப் பர்த்துக்கு 25 ஆர் 25 கம்மியாக தான் இருந்திருக்கணும் பை 2030. அதில் கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 13 ஸ்டேட்ஸ் வந்து எஸ்டிஜி டார்கெட்ஸை அட்டைன் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிறத பார்த்தோம்னா வந்துட்டு இதில் எஸ்டிடி டார்கெட்டு நியோ நேட்டல் மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 12 தான் கொடுத்துருந்துருக்காங்க 2030. அதில் நம்ம 8 ஸ்டேட்ஸ் அச்சீவ் பண்ணியிருந்துருக்குறாங்க. கேரளா, டெல்லி, தமிழ்நாடு. இதில் வந்துட்டு அண்டர் 5 மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்க 25. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 13 ஸ்டேட்ஸு. நியோ நேட்டல் மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8 ஸ்டேட் தான் அச்சீவ் பண்ணியிருந்துருக்காங்க. இட் ஷுட் பி லெஸ் தென் 12 ஆர் ஈக்குவல் டு 12 பை 2030. அதில் கேரளா, தமிழ்நாடு, டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா, பஞ்சாப்லாம் அச்சீவ் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் நியூ பார்ன் வீக்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 15th 21 நவம்பர் எவ்ரி இயர் வரைக்கும். இந்த வருஷம் இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் சேஃப்டி, எவ்ரி டச், எவ்ரி டைம், எவ்ரி பேபி அப்படின்றாங்க. அடுத்து ஸ்டில் பெர்த் சர்வேலன்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸ்டில் பெர்த் சர்வேலன்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இனிஷியேட்டிவ் இஸ் எ கிரிட்டிக்கல் ஸ்டெப் டுவார்ட்ஸ் அச்சீவிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3.2. இதில் பார்த்தீங்கன்னா ஏம் டு எண்ட் தி ப்ரிவென்டபிள் டெத்ஸ் ஆஃப் நியூ பார்ன் அஸ் வெல் அஸ் சில்ட்ரன் அண்டர் 5 years பை 2030. ஸோ ப்ரிவென்டபிள் டெத்ஸை நம்ம தடுத்தாகணும், அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். இதை தாண்டி இந்தியா நியூ ஆக்ஷன் பிளான் அப்படின்னு ஒன்று கொண்டு இட் அலைன்ஸ் வித் இந்தியா நியூ ஆக்ஷன் பிளான் which set the national target of reducing stillbirth rate to less than 10%, 10 per the 1000 by 2030. ஸோ 2030 பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 10 தான் இருக்கணுன்றது நம்மளோட ஓன் டார்கெட்டாக இருக்குது. ஸோ ஸ்டாப் டயரியா கேம்பெயின் 2025 கொண்டு வந்துருக்கிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரிவென்டபிள் சைல்டுஹுட் டயரியல் டெத்ஸ் அப்படிங்கிற நம்ம தடுக்க போகிறோம். ப்ரிவெண்ட், ப்ரொடெக்ட், ட்ரீட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வி குட் ட்ரீட் தி டயரியா த்ரூ தி ORS, ப்ராப்பர் ஹைஜீன் அஸ் வெல் அஸ் சானிடேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தெர் ஆர் 6 key departments ஒர்க் ஃபார் இட். மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ட்ரிங்கிங் வாட்டர் சானிடேஷன், ஸ்கூல் எஜுகேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர் இவங்கெல்லாம் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இதை தாண்டி இன் ரீசெண்ட் டைம் தெர் இஸ் அ சர்வே கால் சம்பதா சர்வேன்னு ஒன்று பண்ணியிருந்துருக்கிறாங்க, விச் ப்ரொவைட் நேஷ்னலி ரெப்ரசன்டேட்டிவ் எவிடன்சஸ் பேஸ் ஃபார் ப்ரொவைடிங் நியூட்ரிஷன் அஸ் வெல் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சம்மந்தமான டேட்டாவை இந்த சம்பதா சர்வே கொடுக்குது. ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ராம் அப்படின்னு பார்க்குறோம். இட் ரிலேட்டட் டு சைல்டு ஹெல்த் ஸ்க்ரீனிங் அஸ் வெல் அஸ் இயர்லி இன்டர்வென்ஷன் சர்வீசஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ராம் which aim to provide improve overall quality of the life of children through the early detection of birth defects, disease, deficiencies, development of 4 delays இதெல்லாம் தடுக்கிறாங்க. இது மூலமாக வந்துட்டு பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்னுடைய பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை தடுக்கிறாங்க. திஸ் சில்ட்ரன் ஆல்சோ ஸ்க்ரீன்ட் ஃபார் தி ஹைட், வெயிட், BMI, விஷன், டென்டல், இயர், பீடியாட்ரிக், பிளட் ப்ரெஷர் எல்லாத்தையும் செக் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரிஷனில் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் அப்சொல்யூட் அஃபெக்ஷன் மா அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் விச் இம்ப்ரூவ் தி பிரெஸ்ட் ஃபீடிங் கவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 months பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கணுன்றதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இது. திஸ் அவேர்னஸ் த்ரூ தி போஷான் பக்த்வாடா அஸ் வெல் அஸ் போஷான் மா இன் கன்வர்ஜென்ஸ் வித் தி மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஆக்சுவலி வந்துட்டு மான்ற இனிஷியேட்டிவ் வந்து எதனுடையது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோடது. இது கூட போஷான் பக்துவா, போஷான் மா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவோட சேர்ந்து கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் நேஷ்னல் டிவோர்மிங் டே அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வர்றாங்க. ஸோ இதில் வந்து அல்பெண்டசோல் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட் இன் அ சிங்கிள் ஃபிக்ஸ்டு டே அப்ரோச் வியா ஸ்கூல்ஸ் அண்ட் அங்கன்வாடிஸ் இன் தி 2 rounds பிப்ரவரி ஆகஸ்ட்டில் கொடுக்குறாங்க. பிப்ரவரிலையும் ஆகஸ்ட்லேயும் டு ரெடியூஸ் தி சாயில் டிரான்ஸ்மிட்டட் ஹெல்மென்த். அது என்ன சாயில் டிரான்ஸ்மிட்டட் ஹெல்மென்த் இன்ஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக பிட்வீன் ஆல் சில்ட்ரன் அண்ட் அடாலசன்ஸ் 1 இயர்லேருந்துட்டு 19 இயர் வரைக்கும் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கூல் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படின்னு கொண்டு வந்துருக்கிறாங்க. 2020 இனிஷியேட் பண்ணது. இது இம்ப்ளிமெண்டட் இன் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன்க்ளூடிங் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கூல் ஹெல்த் அண்ட் வெல்னஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. 1 மேல் as well as 1 ஃபீமேல் இன் எவ்ரி ஸ்கூல் டெசிக்னேட்டட் அஸ் தி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அம்பாசிடர்ஸாக கொண்டு வர்றாங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ரொமோஷன், டிசீஸ் ப்ரிவென்ஷன் சம்மந்தமான 11 தெமாட்டிக் ஏரியாஸ் சம்மந்தமான விஷயங்களில் ஆக்டிவிட்டீஸை 1 வீக்குக்கு 1 hour பண்ண வைக்கிற மாதிரி வேலையை பண்ணுறாங்க. ஃபேமிலி பிளானிங். India is the first country in the world to launch the national program for national family planning நம்ம பார்க்குறோம் in 1952. இதை தாண்டி நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி 2000 கொண்டு வந்துருக்கிறோம். நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ இது மூலமாக வாலண்டரி அடாப்ஷன் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் சர்வீசஸ்ன்றதை இம்போஸ் பண்ணுறோம். ஸோ இதில் அந்த ஃபேமிலி பிளானிங் இனிஷியேட்டிவில் வந்தக்கூடிய முக்கியமான இனிஷியேட்டிவ் மிஷன் பரிவார் விகாஷ். Mission Parivar Vikash launched in 2016 in the substantially increasing access to family planning services. So family planning services கிடைக்காம இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸில் particularly 146 high fertility districts. Keep the word 146 high fertility districtsல with total fertility rate பார்த்தீங்கன்னா 3.0 and above இருக்கக்கூடியது. particularly 7 high focus states என்னென்னு பாருங்கள், யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அஸ்ஸாம். இந்த ஸ்டேட்டில் தான் மிஷன் பரிவார்ன்றதை ஃபோக்கஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வேர்ல்டு பாப்புலேஷன் டே கேம்பெயின் ஜூலை 11 to 18 கொண்டு வந்துருக்குறாங்க. கேம்பெயினுடைய தீம் பார்த்தீங்கன்னா ஹெல்தி டைமிங் அண்ட் ஸ்பேசிங் பிட்வீன் ப்ரெக்னன்சிஸ் ஃபார் பிளானடு பேரண்ட்ஹுட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நேஷ்னல் சிக்கிள் செல் அனிமியா எலிமினேஷன் மிஷன் நம்ம பார்க்குறோம். நேஷ்னல் சிக்கிள் செல் அனிமியா மிஷன் வந்து 2023 1 ஜூலையில் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ provision of affordable, accessible, quality care to the sickle cell diseased patients நம்ம சொல்கிறோம். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்திருக்கும் அவங்களுக்கானது. இது பர்டிகுலர்லி ட்ரைபல் பெல்ட்டில் தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியுது. ஸோ இதுக்காக எசென்சியல் மெடிசன்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சியூரியா அப்படிங்கிற ஒரு மெடிசனை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் எசென்சியல் மெடிசன் லிஸ்ட்டில் ஃபார் கிளியரிங் நேஷ்னல் சிக்கிள் செல் அனிமியா. நெக்ஸ்ட் நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் which was launched in 2013 as the submission under the National Health Mission உடைய சப்மிஷனாக தான் கொண்டு வர்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் ஹேவ் தி ஃப்ளெக்சிபிலிட்டி ரிகார்டிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் நம்ம பார்க்குறோம். எய்தர் ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோ இல்லாட்டி அர்பன் லோக்கல் பாடிஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் கவர்ஸ் தி சிட்டிஸ் வித் தி பாப்புலேஷன் ஆஃப் தி 15,000க்கு மேலே இருந்துச்சுன்னா கவர் பண்ணுறாங்க. சப்போஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துச்சுன்னா 30,000 பாப்புலேஷனுக்கு மேலே இருந்து அந்த மிஷனை உள்ளே கொண்டு வர்றாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆரோக்கிய மந்திர் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 15 to 20,000 பாப்புலேஷன் இருந்தாலே வந்துட்டு ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். 15 to 20,000 பாப்புலேஷன் இருக்கிற பட்சத்தில். நெக்ஸ்ட் இ சஞ்சீவினின்றது வந்துட்டு the National Telemedicine Service of India நம்ம சொல்கிறோம். It is the pioneering initiative of Ministry of Health and Family Welfare which is implemented by the CDAC, Center for Development of Advanced Computing. This particular e-Sanjeevani அப்படிங்கிறது வந்துட்டு bridges the urban as well as rural gap for bringing the medical services to the doorstep of rural citizens அப்படின்னு பார்க்குறோம். which is the largest telemedicine network in the primary health care அப்படின்னு பார்க்குறோம். இதோட கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ஹெல்த் கேர் ஃபார் ஆல். இட் எனேபிள்ஸ் த கன்சல்டன்ஸ் பிட்வீன் தி பேஷன்ஸ் அஸ் வெல் அஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் 2 இருக்குது, இ சஞ்சீவினி, ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் இருக்கு இல்லையா, இதை வந்து
ஏன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் இங்கே இருக்கக்கூடிய நார்மல் டாக்டரை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் இதை தாண்டி மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் ஹப்பு கூட கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க ஏபிஏஎம்மில். சப்போஸ் இ-சஞ்சீவினி ஓபிடி அவுட் பேஷண்ட் அப்படின்றது ஏன்னா பேஷண்ட்டு டு ப்ரொவைடர் சர்வீஸ், பேஷண்ட்டு டு ப்ரொவைடர். இது மூலமாக பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் கேன் கன்சல்ட் டாக்டர் ரிமோட்லி ஃப்ரம் தேர் ஹோம்ஸ் இட்செல்ஃப் யூஸிங் தேர் ஃபோன் அஸ் வெல் அஸ் வெப் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். இந்த இ-சஞ்சீவினி ஓபிடி மூலமாக வந்துட்டு வீட்டிலேருந்தே அவங்க வந்துட்டு கன்சல்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து நேஷ்னல் டென்டல் கமிஷன் ஆக்ட் கொண்டு வந்துருந்துருக்குறாங்க. ஆக்சுவலி நேஷ்னல் டென்டல் இப்போ தான் நேற்றுக்கு தான் இருந்தது நேஷ்னல் டென்டல் கமிஷன்றது கன்ஸ்டியூட் பண்ணியிருந்துருக்குறாங்க. இப்போ சமீபத்தில் இட் மைட் ஆஸ்க்ட் இன் கொஷின். ஸோ நேஷ்னல் டென்டல் கமிஷன் ஆக்ட்ன்றது 2023 ஆகஸ்ட்டில் கொண்டு வந்தாச்சு. ஸோ ஈவன் ரூல்ஸும் 2024 கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் டென்டல் எஜுகேஷன், இதை தாண்டி ஹை குவாலிட்டி ஓரல் ஹெல்த் கேர் அப்படிங்கிறத நம்மளை வந்துட்டு கொடுக்குறது வந்து ஏமாக இருக்குது. திஸ் கமிஷன் வில் ரீப்ளேஸ் தி டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை ரீப்ளேஸ் பண்ணுது விச் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி 1948. இதை தாண்டி டென்டிஸ்ட் ஆக்ட் 1948 வில் ஸ்டாண்ட் ரிப்பீல். அதுக்கு பதிலாக தான் வந்துட்டு இந்த ஆக்ட் ரிப்ளேஸ் பண்ண போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 78th செஷன் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி அப்படிங்க நம்ம பார்க்குறோம். இந்த 78th செஷன் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா WHO அவார்டட் இந்தியா வித் சர்டிஃபிகேட் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் ட்ரக்கோமா அப்படிங்கிற டிசீஸை இந்தியா எலிமினேட் பண்ணியிருந்திருக்கு. அதுக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவை. ஃபர்ஸ்ட் வி சப்போஸ் டு நோ வாட் இஸ் ட்ரக்கோமா. ட்ரக்கோமா அப்படிங்கிறது வந்துட்டு டிசீஸ் ஆஃப் தி ஐ. ஸோ பை தி இன்ஃபெக்ஷன், ஸோ ஐயில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் என்னென்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியம் கிளமைடியா ட்ரொக்கோமேட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிளைண்ட்னஸ் ஃப்ரம் தி ட்ரொக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு தான். ஸோ பிளைண்ட்னஸை கொண்டு வந்துடுது. ஸோ தி இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் த்ரூ தி பர்சனல் கான்டாக்ட், ஹேண்ட், கிளாத்ஸ், பெட்டிங் ஆர் ஹார்டு சர்ஃபஸஸ், ஈவன் பை ஃப்ளைஸ். யாராவது கடிச்சிட்டு வந்து இது பண்ணாலும் இதில் வந்துட்டு வந்துடுது. இது மூலமாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த கார்னியாவை, இந்த ட்ரொக்கோமான்றது கார்னியா அஃபெக்ட் பண்ணிடுது. ஸோ இது ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலமாக அதை ட்ரீட் பண்ண முடியும் எர்லி ஸ்டேஜஸில், ஈவன் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் பண்ண முடியும். அடுத்து இன்னாக்ரேஷனாக நியூலி கன்ஸ்ட்ரக்டட் WHO சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜனல் ஆஃபீஸ் பில்டிங். இப்போ தான் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு செகண்ட் WHO குளோபல் சம்மிட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மெடிசன் நியூ டெல்லியில் கொண்டு வந்தாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த WHO ஈஸ்ட் சவுத் ஏஷியா ரீஜனல் ஆஃபீஸ் பில்டிங்கிறது இந்தியாவில் டெல்லியில் தான் இருக்குது. ஓகே, இட் ஆல்சோ ஒர்க் ஃபார் தி குளோபல் ட்ரெடிஷ்னல் மெடிசன். திஸ் பர்டிகுலர் பில்டிங் ஃபுல்லி ஃபண்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா அப்படின்னு பார்க்குறோம். இட் ப்ரொவைட் கிரியேஷன் ஆஃப் தி டெர்ஷியரி ஹெல்த் கேர் கெப்பாசிட்டி. ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா. ஸோ மெடிக்கல் எஜுகேஷன், ரிசர்ச், கிளினிக்கல் கேரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கிறத சரி பண்ணக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். இட் ப்ரொவைட் குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷனுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸை கொடுக்கக்கூடியது. இட் ஹேவ் 2 ப்ராட் காம்பனன்ட்ஸ். ஒன்று வந்து எய்ம்ஸ் கொண்டு வரது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேடிங் தி எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் பார்க்குறோம். இந்த இனிஷியேட்டிவில் பார்த்தீங்கன்னா 12 எய்ம்ஸ் கொண்டு வந்துருக்குறாங்க. உங்களுக்கு பிளேஸ் கொடுத்து ஸ்டேட் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லிருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. கோரக்பூர் யூபி, நாக்பூர் மகாராஷ்டிரா, கல்யாணி வெஸ்ட் பெங்கால், மங்களகிரி ஆந்திர பிரதேஷ். ஏன்னா இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக எய்ம்ஸ் கொண்டு வந்தது எங்கெங்கன்னு கூட கேட்டு விட்டுறலாம். பிபி நகர் தெலுங்கானா, பத்திண்டா பஞ்சாப், தியோகர் ஜார்க்கண்ட், பிலாஸ்பூர் ஹிமாச்சல் பிரதேஷ், கீப் தி வேர்ட் பிலாஸ்பூர், நாட் பிலாஸ்பூர் ஹிமாச்சல், கவுஹாத்தி அஸ்ஸாம், ஜம்மு UT ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜ்கோட் குஜராத், ரேபரேலி யூபி. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சில இடங்களில் போயிட்டுருக்கு. மதுரை தமிழ்நாடு, அவந்திபூரா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ரெவாரி ஹரியானா, தர்பங்கா பீகார். இதை கொடுத்துட்டு எங்கெல்லாம் எய்ம்ஸ் போயிட்டுருக்குன்னு நம்ம கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து லெம்பயாட்டிக் ஃப்ளாரியாசிஸ். இட் இஸ் காமன்லி நோன் அஸ் எலிஃபென்டியாசிஸ் நம்ம சொல்கிறோம். ஹாத்தி பயோன். இட் இஸ் த சீரியஸ், அதாவது கியூலெக்ஸ் மொஸ்கிட்டோ பைட் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய். இது வந்துட்டு யானைக்கால் நோய் நம்ம சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் டார்கெட்டிங் டு எலிமினேட் இட் பை 2027, வெல் அஹெட் ஆஃப் தி குளோபல் டார்கெட் 2013 நம்ம சொல்கிறோம். இட் இஸ் எ ப்ரையாரிட்டி ட்ரோபிக்கல் டிசீஸ் நம்ம சொல்கிறோம். இதில்
174 டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 50% டிஸ்ட்ரிக்ஸில் நம்ம 174 டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு இது நம்மளால் இந்த இன்ஃபெக்ஷன் நம்ம பார்க்க முடியுது. ஃபைன். ஸோ லிம்பாட்டிக் ஃபிளாரியாசிஸ்னால் என்ன? இட் இஸ் காமன்லி நோன் அஸ் எலிஃபென்டியாசிஸ். இட் இஸ் அ நெக்லெக்டட் ட்ரோபிக்கல் டிசீஸ். occurs when filarial parasites மூலமாக தான் பரவுது, are transmitted to the humans through the mosquitoes. it usually childhoodலேயே வந்துடும். இது ஹிடன் டேமேஜாக தான் இருக்கும். லிம்பாட்டிக் சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணி விட்டுறது. லிம்பாட்டிக் ஃபிளாரியாசிஸ்ன்றது காஸ்ட் பை தி இன்ஃபெக்ஷன் வித் தி பேரசைட்ஸ். ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம்னா நெமட்டோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லாட்டி ரவுண்டு ஓம்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி ஆஃப் ஃப்ளாரிடிடே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்ன 3 டைப்ஸ் ஆஃப் ஓம்ஸ்னால் இப்போ வருது. உசேரியா பஞ்ச்ருஃப்டி, ப்ரூகியா மலாயி, ப்ரூகியா திமோரி, இந்த மாதிரி ஓம்ஸ்னால் 3 டைப் ஆஃப் ஓம்ஸ்னால் இது வருது. இந்த ஃபிளாரியாசிஸ்ன்றது டிரான்ஸ்மிட்டட் பை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மொஸ்கிட்டோஸ், அனாபிலிஸ், ஈவன் கியூலெக்ஸ், ஈவன் ஏடிஸ், இந்த 3 டைப் ஆஃப்னாலையும் பரவுது. இட் கேன் பி எலிமினேட்டட் த்ரூ தி ப்ரிவென்டிவ் ஹீமோதெரபி வித் சேஃப் மெடிசன் காம்பினேஷன் நம்ம பார்க்கணும். WHO பார்த்தீங்கன்னா குளோபல் ப்ரோக்ராம் டு எலிமினேட் லிம்பாட்டிக் ஃபிளாரியாசிஸ்ன்றது WHO 2000லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வித் திஸ் இட்ஸ் அ வெரி லாங் டாபிக். நம்ம இதை கவர் பண்ணியிருந்துருக்குறோம். ஹெல்த் முடிஞ்சது. ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொண்டு வர போகிறோம், ஈவன் டிஃபென்ஸ் கொண்டு வர போகிறோம். யூஸ் திஸ் தி எஃபோர்ட் ஆஃப் your unlearning space IAS and get clear in UPSC. All the very best for your upcoming UPSC prelims 2026. Thank you.